சாலைகளில் பிச்சை எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அறிவுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். சென்னை சாலைகளில் குழந்தைகளுடன் பிச்சை எடுக்கும் தாய்மார்கள் உண்மையிலேயே அந்த குழந்தைகளின் தாய்தானா என்பதை கண்டறிய விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் சாலை சிக்னல்களில் குழந்தைகளுடன் பிச்சை எடுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு உருவ ஒற்றுமையும் இல்லை எனவும், பிச்சை எடுக்க பயன்படுத்தும் குழந்தைகள் எந்நேரமும் தூங்கிக் கொண்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வெயில் வாகன சத்தத்துக்கு கூட அந்த குழந்தைகள் கண் விழிப்பது இல்லை என்றும், அதனால் குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்திருக்கிறதா அல்லது வேறு மருந்துகள் அல்லது ஆல்கஹால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கண்டறிய வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். பிச்சை எடுக்கும் பெண்கள் பெரும்பாலும் தமிழில் பேசுவதில்லை என்றும், குழந்தைகளை வேறு இடங்களில் இருந்து கடத்தி வந்து பிச்சை எடுக்க பயன்படுத்தப்படுகிறதா, பின்னணியில் செயல்படுவோர் யார் என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், இது சம்பந்தமாக அளித்த மனுவை பரிசீலித்து குழந்தைகளை மீட்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு இது போன்ற செயல்களை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்திருக்கிறது. மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.